ஆழங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேத நாயகா நீதி காவலனே. சிவராத்திரி நவராத்திரி இது ரெண்டுமே இரவில் கொண்டாடும் பிரம்மாண்டமான திருவிழா. அடியவர் திருமுடி வணங்கிட கொடி புயந்திட படை நடுங்கிட. அடியவர் திருமுடி நடங்கி கொடி புயந்திட படை நடுங்கிட. நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது சயின்ஸ்லையோ ஃபிலாசபிலையோ டவுட் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? ஃபோனில் யூடியூப் எடுத்து ஒரு வீடியோ காமிச்சு இதை பார்த்து நீ கற்றுக்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அந்த காலத்தில் பாருங்க, நவராத்திரி கொழுக்களுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் சயின்ஸ் கிளாஸ் எடுத்த மாதிரியும் இருக்கும். கை நிறையா சுண்டல் ஸ்நாக்ஸ் போனஸ் வேற. எவ்வளோ எளிமையாக சயின்ஸ் கிளாஸ் கற்றுருக்காங்க பாருங்க. தமிழர் பண்பாடு வாழு வாழ விடு. இந்த கருத்துக்கு ஏத்த மாதிரியே நம்ம நவராத்திரியை நிறைய பொம்மைகள் வாங்கி கொண்டாடணும் அப்படின்னா இந்த மண்ணிலேயே பொம்மைகள் செஞ்சு விற்கிறவங்களுடைய வாழ்வாதாரமும் உயர்வுல. தக 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 என்ன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. பக்தி மற்றும் ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் இணைந்து வழங்கும் ஐகிரி நந்தினி நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர் வாகினி டிவைன் சொல்யூஷன், பவர்ட் பை ஸ்ரீ ருத்ரா தாந்திரிக அகாடமி, சப்போர்ட்டட் பை டாக்டர் மைதிலி ஜெயராமன், மெகா பிரத்யங்கரா தேவி அருள்வாக்கு பீடம், கோ பிரசன்டட் பை டிவைன் கிறிஸ்டல், கோ பிரசன்டட் பை பக்திலயா, மீடியா பார்ட்னர் ரெட் மீடியா வைட், ஸ்பெஷல் தேங்க்ஸ் லக்கி பார்ட்டி. உங்கள் முன்னாள் இறையருட்செல்வி தியா பேபி அவர்கள். தியா பேபியை பால அம்பிகையா நம்ம நினைச்சு அவங்களுக்கு ஒரு பாத பூஜை பண்றோம் நம்ம. அனைவருக்கும் வணக்கம். இந்த நவராத்திரி திருவிழா ஐகிரி நந்தி நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்பது முருகன் புகழ் பாடும் உங்கள் தியா. சிவராத்திரி நவராத்திரி இது ரெண்டுமே இரவில் கொண்டாடும் பிரம்மாண்டமான திருவிழா. சிவராத்திரி என்பது ஒரு நாள் சிவபெருமானுக்காக உண்ணாமல் உறங்காமல் விரதம் இருக்கும் புண்ணிய நாள் சிவராத்திரி. ஆனால் நவராத்திரி எப்படின்னா இந்த உலகத்துக்கே அன்னை நம்ம சக்தி தேவி இல்லையா, அவளுடைய திருவிழாவாகிய இந்த நவராத்திரியில் நம்ம இப்படி உண்ணாமல் உறங்காமல் இருந்தா நம்ம அம்மாவுக்கு மனசு தாங்குமா? அதனால தான் நம்ம இந்த 9 நாட்களுமே காலையில் நல்லா நெய் ஒழுக ஒழுக சக்கரை பொங்கல், கேசரி, தக்காளி சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் இப்படி வெரைட்டியாக நம்ம நெய்வேத்தியம் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். மாலையில் வெரைட்டியாக சுண்டல் சாப்பிட்றோம். சரி, அப்போ இப்படி சாப்பிட்றதுக்கு மட்டும் நவராத்திரியா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய அறிவியல் கருத்துக்களும் இருக்கு. ஒவ்வொரு படிக்கும் ஒரு தத்துவம் இருக்கு. இந்த ஓரறிவு இருக்குல்ல, புல் பூண்டு அவையத்தான் நம்ம முதல் படியில் வரிசைப்படுத்துவோம். 2வது படி 2 அறிவு நத்தை போன்றவை. 3ஆம் படி 3 அறிவு எறும்பு போன்றவை. 4ஆம் படி 4 அறிவு நண்டு போன்றவை. 5ஆம் படி 5 அறிவு பறவை போன்றவை. 6ஆம் படி 6 அறிவு நம்மை போன்ற மனிதர்கள். 7ஆம் படி மனிதர்களை விட மேலே இருக்கும் சித்தர்கள், மகாரிஷிகள். 8வது படி தேவர்கள், வானவர்கள். 9ஆம் படி இந்த உலகத்திற்கே முக்கிய தேவர்களாகிய பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான், அவர்களுடைய தேவிகளாகிய சரஸ்வதி, லக்ஷ்மி, சக்தி தேவி.
இவர்களை தான் 9வது படியில் வரிசைப்படுத்துகிறோம். இப்படி 1ஆம் படியிலிருந்து 6ஆம் படி வரைக்கும் இந்த உலகத்தில் எப்படி உயிர்கள் உருவாகுது அப்படிங்கிற சயின்ஸையும், 6ஆம் படியிலிருந்து 9ஆம் படி வரைக்கும் மனிதர்கள் எப்படி படிப்படியாக தெய்வ நிலையை அடைகிறது அப்படிங்கிற ஃபிலாசபியையும் நம்ம சேர்ந்து உணர்த்துறது தான் இந்த நவராத்திரியுடைய தனிச்சிறப்பு. இப்போ இந்த காலத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது சயின்ஸ்லேயோ ஃபிலாசபிலேயோ டவுட்டு வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? ஃபோனில் யூடியூப் எடுத்து ஒரு வீடியோ காமிச்சு இதை பார்த்து நீ கற்றுக்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், நவராத்திரி கொழுக்களுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் சயின்ஸ் கிளாஸ் எடுத்த மாதிரியும் இருக்கும், கை நிறையா சுண்டல் ஸ்நாக்ஸு போனஸ் வேறு. எவ்வளோ எளிமையாக சயின்ஸ் கிளாஸ் கற்றுருக்காங்க பாருங்கள். இதோடு சேர்த்து பண்பாடு பற்றியும் சொல்லி கொடுத்துருக்காங்க நவராத்திரியில். தமிழர் பண்பாடு வாழு வாழ விடு, இந்த கருத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம நவராத்திரியை நிறைய பொம்மைகள் வாங்கி கொண்டாடணும். அப்படின்னா இந்த மண்ணிலேயே பொம்மைகள் செஞ்சு விற்கிறவங்களுடைய வாழ்வாதாரமும் உயர்வுல. அதனால இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைய பொம்மைகள் வாங்கி வழிபட்டு நம்ம சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியை கொண்டாடணும். இதில் மருத்துவ ரீதியாக ஒன்று இருக்குது. அது என்னென்னா, எப்பயுமே புரட்டாசி மாதம் அப்போ தான் இந்த நவராத்திரி வரும். புரட்டாசி மாதம் எப்போ பார்த்தாலும் நல்லா மழை பெய்யும். இன்னைக்கு கூட மழை பெஞ்சிச்சு, நேற்று கூட. இந்த மழை வர்றதுக்கு மழை மட்டும் வராது, இந்த மழை கூட இந்த கோல்டு ஃபீவரும் சேர்ந்து வரும். அப்போ நம்ம உடம்புல நிறைய புரோட்டீன் சத்து இருந்தால், அதாவது புரதச்சத்து இருந்தால் நோய் நொடிகள் நம்மளை அண்ட முடியாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம சுண்டல் நிறைய சாப்பிட்றோம். ஏன்னா இந்த புரதச்சத்து எல்லாம் பயிறு வகைகளில் தான் இருக்குது. அதனால தான் நம்ம சுண்டலை, அந்த பயிறு வகைகளை நம்ம சுண்டலாக செஞ்சு நம்ம சாப்பிட்றோம். நம்ம மட்டும் இல்லை, அக்கப்பக்கத்தில் இருக்க எல்லாரும் சாப்பிடுவோம். இதில் என்னென்னா, நம்ம மட்டும் நிறைய சுண்டல் சாப்பிட்டு நல்லா புரதச்சத்தோடு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஹெல்த்தியாக. மற்றவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் ஃபீவரு கோல்டுன்னு இருந்தால் அவங்கள்ட்ட நம்மளுக்கு பரவாதா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொரோனான்னு ஒன்று வந்துச்சு. யார் தும்முனாலும் அவங்கள்ட்ட பரவிடும், தொட்டுனா அவங்கள்ட்ட நம்மளுக்கு பரவிடும். இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால தான் நம்ம மற்றவங்களையும் நம்ம கொழுக்கு காமிச்சு அவங்களும் நிறைய சுண்டல் சாப்பிட்டு புரோட்டீனாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றோம் இந்த நவராத்திரி அப்போ. அதனால நம்மளும் சந்தோஷமாக, மற்றவங்களும் சந்தோஷமாக இந்த திருவிழாவை கொண்டாடணும்னா நம்ம அம்பாளுடைய அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த சிவபெருமான் உலகம், அந்த உலகத்துடைய இயக்கம் நம்ம சக்தி தேவி. அப்படி சிவபெருமானும் சக்தி தேவியும் சேர்ந்து இருந்தாதான் இந்த உலகம் இயங்கும். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானையும் சக்தி தேவியையும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வரவேற்கலாமா? ஓடுங்காலோடி உள்ள முருகி இசை பாடுங்கால், பாட வந்தேன் பரம்பொருளே. ஓடுங்காலோடி உள்ள முருகி இசை பாடுங்கால், பாட வந்தேன் பரம்பொருளே. ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவாவும் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. தக 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 என ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. தக 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 என ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா.
ஆழக்காலனே ஆழகாட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேத நாயகா நீதி காவலனே ஆழக்காலனே ஆழகாட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேத நாயகா நீதி காவலனே தாள வகைகளோடு மேல துந்துவிகள் முழக்கிட ஓர் கணமே காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே தாள வகைகளோடு மேல துந்துவிகள் முழக்கிட ஓர் கணமே காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே முத்துக்கொடி சக்தி குரமகள் வித்துக்கொரு வெள்ளம் துணையென பக்தி கொடி மடரும் நெஞ்சு விளையாட தித்திப்பது இறைவன் பெயரென பற்றும் தரும் வரவன் துணைய சுற்றத்தொடு மனிதர் குளமொரு இசை பாட சுற்றும் தரும் ஒரு வகை அறிவினில் முற்றும் தெரிவது போல் மனிதர்கள் வெற்றும் புகழ் பெறுவார் அவர்கள் உறவாட திக்குப்பல திமி திமி திமியன தக்க துணை தக தக தகவென தட்டக்கடலை என நடவில் உலகாட எம்மைக்கும் மேலேழும் பிறவிக்கும் பற்றாகி எழிலோடு எமையாடவா இயலிசை நாடகம் முத்தமிழ் தண்ணீரே இயங்கியே உலகாளவா எம்மைக்கும் மேலேழும் பிறவிக்கும் பற்றாகி எழிலோடு எமையாளவா இயலிசை நாடகம் முத்தமிழ் தண்ணீரே இயங்கியே உலகாளவா அம்மைக்கும் நாயகா அப்பனே ஐயனே அரசனே நடமாடவா ஆடுகிற காலழகில் காடு பொடியாகவென அம்மையுடன் ஆடவா சிரிப்புக்குள் நெருப்பொன்று வர செய்த நீ நெருப்புக்குள் நீரொன்று தர செய்த நீ சிரிப்புக்குள் நெருப்பொன்று வர செய்த நீ நெருப்புக்குள் நீரொன்று தர செய்த நீ கருப்பைக்குள் இரும்புக்கு உயிர் தந்த நீ களிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா கருப்பைக்குள் இரும்புக்கு உயிர் தந்த நீ களிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்குளொளியே உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்குளொளியே ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா நாத கீத போத வேத பாவராக தாளமோடு நாத கீத போத வேத பாவராக தாளமோடு அடியவர் திருமுடி வணங்கிட கொடி புயந்திட படை நடுங்கிட அடியவர் திருமுடி நடங்கி கொடி புயந்திட படை நடுங்கிட தக 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 என ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தக 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 என ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா நவராத்திரி அப்படின்னாலே அம்பாளுக்கு உகந்த திருவிழா அதென்ன அப்போ அம்பாளினுடைய மகிமையை பற்றி நம்ம இப்போ ஒரு கதை பார்க்க போகிறோம். திருக்கடையூர் அப்படின்னு ஒரு ஊர். அங்கே சுப்பிரமணிய பட்டர்னு ஒரு பட்டர் இருந்தார். அவர் அம்பாளினுடைய தீவிர பக்தர். அவருடைய வேலை என்னன்னா, திருக்கடையூர் அம்பாள் கோவிலில் பஞ்சாங்கம் பார்த்து திதி சொல்கிறது அவருடைய வேலை. ஒரு நாள் அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு
திருக்கடையூர் அம்பாள் கோவில்லையே அம்மனை நினைச்சு கண்ணை மூடி உட்காந்துடுறார். அப்ப பார்த்து அந்த ஊரோட ராஜா வரார். எப்பயுமே ராஜா தனியா வர மாட்டார்ல, ராஜா கூட மந்திரியும் வரார். இவங்கெல்லாம் எதுக்கு வராங்க? அம்பாளை தரிசிக்கிறதுக்காக திருக்கடையூர் அம்பாள் கோவிலுக்கு வராங்க. நம்ம ராஜா நடந்து போகும்போது சுப்பிரமணிய பட்டரை பார்த்துடுறார். சரி விடு அப்படின்னு அவர் போயிடுறார். மந்திரியும் பார்த்துடுறார். உடனே அவர் என்ன செய்கிறாரு? ஓடி போய், ராஜா ராஜா இங்கே பாருங்க, உங்களை கொஞ்சம் கூட மதிக்காமல் இப்படி கண்ணை மூடி உட்காந்துருக்கார் அப்படின்னு போட்டு கொடுக்குறார். நம்ம ராஜா நல்லவர், சரி விடுப்பா அப்படின்னு அம்பாளை தரிசிக்க உள்ளே போயிடுறார். அம்பாளை தரிசிச்சுட்டு திருப்பி வரும்போதும் சுப்பிரமணிய பட்டர் கண்ணை மூடியே தான் உட்காந்துருந்தார் அம்பாளை நினச்சிட்டு. அப்பையும் மந்திரி பார்த்துருந்தார். அப்பயாவது சும்மா விட்டுருக்கலால. திருப்பி போய் ராஜாட்ட, ராஜா நீங்கள் வரும்போதும் உங்களை கொஞ்சம் கூட மதிக்கலை, அம்பாளை தரிசிச்சு திருப்பி வரும்போதும் உங்களை கொஞ்சம் கூட மதிக்காமல் இப்படி கண்ணை மூடி உட்காந்துருக்காருன்னு ராஜாட்ட திருப்பியும் போட்டு கொடுக்குறார். இப்போ நம்ம ராஜாவுக்கு கொஞ்சம் லேசாக கோபம் வந்துருச்சு. உடனே நம்ம ராஜா, பட்டரே பட்டரே அப்படின்னு ராஜா பட்டர் கூப்பிடுறார். உடனே பட்டர் டக்குனு கண்ணை முடிச்சா ராஜா இருக்காரு. உடனே சொல்லுங்க ராஜா அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு ராஜா கேட்குறார். உடனே அதுக்கு பட்டர், இன்னைக்கு பௌர்ணமி திதி ராஜா அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு பௌர்ணமி திதியா அப்படின்னு ராஜா திருப்பியும் கேட்குறார். உடனே நம்ம பட்டர், ஆமா ராஜா இன்னைக்கு பௌர்ணமி திதி தான் திதி அப்படின்னு சொல்றார். உடனே நம்ம ராஜா, இன்னைக்கு பௌர்ணமி திதி தானா, நல்லா யோசிச்சு சொல் அப்படின்னு சொல்றார் கோபமா. அப்பையும் நம்ம பட்டர், ஆமா ராஜா இன்னைக்கு பௌர்ணமி திதி தான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக அடிச்சு சொல்லிடுறார். இப்போ நம்ம ராஜாவுக்கு நல்லாவே கோபம் வந்துருச்சு. எனக்கு தெரியாது, நான் இரவு வருவேன், நீ எனக்கு முழு பௌர்ணமி நிலவை காமிக்கணும், இல்லைனா உனக்கு தக்க தண்டனை உண்டுன்னு சொல்லிட்டு ராஜா கோபமாக போயிடுறார். சரி ராஜா வந்தாரே, பட்டர்கிட்ட வேற ஏதாவது கேள்வி கேட்டிருக்கலாமே, ஏன் இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டாரு? ஏன்னா பட்டருடைய வேலை என்ன? பஞ்சாங்கம் பார்த்து திதி சொல்றது. அப்போ அவருடைய டியூட்டியை அவர் கரெக்டாக செய்கிறாரான்னு ராஜா செக் பண்ணுறார். சரி ராஜா ஏன் திருப்பி திருப்பி கோபமாக இன்னைக்கு பௌர்ணமி திதி தான் கேட்டாரு? ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமி திதியா, அமாவாசை திதி. சரி இப்படி ராஜா சொல்லிட்டு கோபமாக போயிடுறார். இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சுப்பிரமணிய பட்டர் ஏன் பௌர்ணமி திதின்னு சொன்னார் அப்படின்னா, பஞ்சாங்கம் புக்கில் 16 திதி தேவதைகள் இருக்காங்க. எத்தனை திதி தேவதைகள்? 16 திதி தேவதைகள். அவங்க யார் யாருன்னா, பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி, அமாவாசை. இப்படி 16 திதி தேவதைகள் பஞ்சாங்கம் புக்கில் இருக்காங்க. நம்ம சுப்பிரமணிய பட்டர் என்ன செஞ்சிட்டாருன்னா, இவர் தான் அம்பாளின் தீவிர பக்தர் இல்லை, அதனால என்ன செஞ்சாருன்னா, இந்த 16 திதி தேவதைகளும் வந்து ஒவ்வொன்றா அம்பாளுக்கு பூஜை செய்கிற மாதிரி சுப்பிரமணிய பட்டர் கண்ணை மூடி நினச்சிக்கிட்டு இருந்தாரா. அப்போ பார்த்து ராஜா வந்தாரா, பட்டரே பட்டரேன்னு கூப்பிட்டாரா, என்ன திதின்னு கேட்டாரா. அப்போ பார்த்து பௌர்ணமி திதி தேவதை வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அம்பாளுக்கு. அதனால சட்டுன்னு கண்ணை திறந்த பட்டரு என்ன திதின்னு கேட்டவுடனே பௌர்ணமி திதின்னு சொன்னார். சரி இப்போ நம்ம திருப்பி கதைக்கு வரலாம். இது நம்ம பட்டராக இருந்து ராஜா இப்படி தக்க தண்டனை உண்டுன்னு சொல்லிட்டு கோபமாக போனார்னா நம்ம என்ன செய்வோம்? எல்லார்ட்டையும் புலம்புன்னு புலம்பி தள்ளுவோம். இது பார்த்தாதுன்னு வாட்ஸ்அப்பில் ஃபோனில் வேற புலம்புன்னு புலம்பி தள்ளுவோம். ஆனால் சுப்பிரமணிய பட்டர் அப்படி செய்யலை.
ஏன்னா சுப்பிரமணியப்பட்டர் அம்பாளினுடைய தீவிர பக்தர். என்ன செஞ்சார்னா ஸ்ட்ரைட்டாக அம்பிகையிட்ட போனார். அம்மா, நான் எந்த தவறும் செய்யலை, நான் ஒன்றைத்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணிப்புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர பெரும் விருந்தே பணியேன் ஒருவரே நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. கண்ணை முழிச்சு பார்த்தா ஊர் மக்களே நிற்கிறாங்க. ராஜாவும் நிற்கிறார். ராஜா கூட போட்டு கொடுத்தாரே ஒரு மந்திரி, அவரும் நிற்கிறார். எதுக்கு எல்லாரும் நிற்கிறாங்க? அது எப்படி அமாவாசை திதி அன்னைக்கு எப்படி பௌர்ணமி திதி வரும் அப்படின்னு பார்க்கறதுக்காக எல்லாரும் நிற்கிறாங்க. இந்த காலத்துலலாம் அப்படி இல்லை. ஒருத்தர் போனால் போதும், நல்லா எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி யூடியூப்பில் போட்டு விட்ருவாங்க. எல்லாரும் வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். ஓ, இந்த மாதிரி பட்டர் சொன்னார், ராஜா இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாங்க, செல்லே பார்த்துக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி செல்ஃபோனு டிவிலாம் இல்லை. அதனால சரி நம்ம நேர்லேயே வந்து பார்த்துடலான்னு எல்லாரும் வராங்க. எல்லா ஊர் மக்களே வந்துட்டாங்க. சரி, நம்ம சுப்பிரமணியப்பட்டர் தான் அம்பாளினுடைய தீவிர பக்தர் இல்லையா? நம்ம ஆத்தா விடுவாடா? என்ன செஞ்சா? அவளுடைய வைரத்தோட கலட்டினா, வானத்தில் வீசி எரிஞ்சா. அவ்வளவுதான், முழு பௌர்ணமி நிலவு வந்துருச்சு. எல்லாருக்கும் முழு பௌர்ணமி நிலவு தெரிஞ்சிச்சு. ஆனால் சுப்பிரமணியப்பட்டருக்கு மட்டும் அந்த நிலவுக்குள்ள நம்ம மீனாட்சி அம்மா கருணை கடல் அவ வந்து சிரிச்ச முகமா சுப்பிரமணியப்பட்டருக்கு காட்சி கொடுத்தா. காளி பயங்கரி சூழி மதாங்கினி கண்களில் தெரிகின்றாள், கண்கள் சிவந்திடும் வண்ணம் எழுந்தொரு காட்சியும் தருகின்றாள். வாடிய மகனிவன் வாலிய என்றொரு வாழ்த்தும் சொல்கின்றாள். வானக வையகம் எங்கனுமே ஒரு வடிவாய் தெரிகின்றாள், எழில் வடிவாய் தெரிகின்றாள். அன்னை தெரிகின்றாள், என் அம்மை தெரிகின்றாள். அன்னை தெரிகின்றாள், என் அம்மை தெரிகின்றாள். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ராஜா மிரண்டு போயிட்டார். ஊர் மக்களும் ரொம்ப ஆச்சரியம். உடனே நம்ம மன்னர் ஓடி போய் பட்டர்கிட்ட, பட்டரே, உங்களுடைய மகிமை தெரியாம நான் இப்படி உங்களை வந்து இப்படி சொல்லிட்டேன், என்ன நீங்க மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டார். ஆனா மன்னிப்பு மட்டும் கேட்கல, ஒரு பெரிய பரிசு கொடுத்தார். என்ன பரிசுனா, திருக்கடையூர் ஊர்லேயே ஒரு பெரிய நிலம் கொடுத்து அந்த நிலத்துல விளையிற நெல் மணிகள் எல்லாம் உங்க பரம்பரையே சாப்பிட்டுக்கலான்னு சும்மா பேப்பரில் எழுதி வைக்கல, கல்வெட்டில் செதுக்கி வச்சிட்டார். இப்பயும் நம்ம திருக்கடையூர் அம்பாள் கோவிலுக்கு போனோம்னா அந்த கல்வெட்டை நம்ம பார்க்கலாம். அதனால அடுத்த முறை நீங்கள் எங்கேயாவது வந்து திருக்கடையூருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கல்வெட்டை பார்த்துட்டு வாங்க. இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? அம்பாளை நம்ம மனசார நம்ம வேண்டி அவளை வழிபட்டோம் அப்படின்னா அம்பாள் நம்மளுக்குன்னு ஒரு கஷ்ட சமயம் வந்தா அவ நம்மளுக்கு கை கொடுத்து காப்பாற்றுவாள். என்னுடைய எல்லா இசை பயணத்திலையுமே எனக்கு தொடர்ந்து வழிகாட்டும் என் பெருமான் முருகப்பெருமானுக்கு என்னுடைய நன்றிகள். மற்றும் இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த டாக்டர் வித்யா கார்த்தி ஆண்டிக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். ஃபுல் ஆன் பக்தி மற்றும் ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் இணைந்து வழங்கும் ஐகிரி நந்தினி நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர் வாகினி டிவைன் சொல்யூஷன், பவர்ட் பை ஸ்ரீ ருத்ரா தாந்திரிக அகாடமி, சப்போர்ட்டட் பை டாக்டர் மைதிலி ஜெயராமன், மெகா பிரத்யங்கரா தேவி அருள்வாக்கு பீடம், கோ பிரசன்டட் பை டிவைன் கிறிஸ்டல், கோ பிரசன்டட் பை பக்திலயா, மீடியா பார்ட்னர் ரெட் மீடியா வைட், ஸ்பெஷல் தேங்க்ஸ் லக்கி பாட்டி.